ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா சேமியா பிரியாணி. இந்த சேமியா பிரியாணி பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்து அந்த பாஸ்மதி ரைஸ்லேயே இல்லை சீரக சம்பா அப்படின்லாம் வீட்டில் புழுங்கல் அரிசியில் வந்து நம்ம பிரியாணி கான்செப்டில் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சேமியா வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த சேமியா தனியாக வேக வச்சு போடணும், அப்படின்னா தம் போடுறது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலா வந்து போடுற பக்குவம் வந்து நம்ம ரைஸுக்கும் இந்த சேமியாவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கா அப்படி சொல்லி ஒரு தாட்ஸ் இருக்குது. அப்படின்னா எதுவுமே இல்லை. நம்ம ரைஸுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து 400 கிராம் வெங்காயம் போடுறோன்னா அதே மாதிரி தான் 1 கிலோ சேமியாவுக்கு இங்கேயும் 400 கிராம் வெங்காயம் தான் வரும். ஸோ மசாலாவில் வேறுபாடு எதுவுமே இருக்காது. எப்படி ரைஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் வந்து நீங்கள் சேமியா பண்ணலாம். ஆனால் இந்த சேமியா எப்படி ப்ராப்பராக வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து இதில் போடுறோம். அந்த சேமியா வேக வைக்கிற பக்குவம் என்ன, எத்தனை பெர்சன்ட் கரெக்டாக வேக வைக்கணும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். சேமியா பிரியாணி தேவையான பொருட்கள்: சேமியா 1 பாக்கெட், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், தயிர் 50 ml, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு ஒரு 20 நம்பர், நெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த சேமியா பிரியாணி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு நம்ம சேமியா வந்து பாயில் பண்ணுறோம். இந்த சேமியா பாயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 70% அளவு வேக வைக்க போகிறோம். முழுமையாக 100% வேக வைக்கல. ஏன்னா இந்த மசாலாவை போட்டு தம் கட்டி நம்ம அந்த ஃப்ளேவரோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சேமியா வந்து இந்த சேமியா நீங்கள் பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா யூஸ் பண்ணோடா அது வந்து கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு எடுத்து கொடுக்கூடாது. நீங்கள் நார்மலாக வந்து சேமியா உப்புமா அப்புறம் கிச்சடிக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களே அந்த சேமியா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வித்தியாசங்களுக்கு 2 சேமியா இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த சேமியா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சேமியாவை இதில் போட்டுடுறேன். போட்ட பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, சும்மா 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கொத்தமல்லி, இதோட புதினா, கொஞ்சம் எண்ணெய் வந்து அந்த சேமியா ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு சிட்டிக் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறேன், அதிகமாக வேண்டாம், சரிங்களா? மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா வெந்து வரும். இந்த கலரும் லைட்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடறோம். அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொட்டிட்டு வந்தான். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அந்த புதினோட வாசனை நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துகிறோம். எடுத்துட்டு இப்படி அப்படியே உதிரியாக இப்படி போடுங்க. ஸோ இந்த மாதிரி சேமியாவை தனித்தனியாக ஒரு 70% அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். தெரியுதுங்களா? முழுமையாக வேகலை, இது மாதிரி எடுத்தால் உதிரியாக விழணும். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இந்த கடாயில் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். பிரிஞ்சி இலை, சும்மா 4 லவங்கம், பட்டை, அப்புறம் ஏலக்காய், இதோட வெங்காயம், இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போடுறோம். இந்த இடத்துல இந்த வெங்காயம் வந்து வதங்கணும். இந்த வெங்காயமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது பிரியாணிக்கு ரெடி பண்ணுற பக்கம். இதே மட்டன் வச்சுங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வதக்குவாங்க. ஏங்கன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது அந்த வெங்காயம் வந்து ஸ்லோவாக வந்து வேக அந்த பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது வெங்காயத்தன்மை பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் பண்ணிருக்கணும். அப்படி குக் பண்ணாமல் நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுதுன்னா ஏதோ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம் அப்படின்னு நினச்சின்னா அப்படி நல்லாவே இருக்காது.
அந்த மிளகாத்தூள் எதுக்கானா அந்த ஸ்பைசஸோட அந்த ஃப்ளேவர்ஸ் நமக்கு மைல்டாக வர்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று ஸ்லைட்லி கலர் மாற ஆரம்பிக்கும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. காரம் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும். ஸோ இந்த வெங்காயத்தை இப்படி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். பூண்டு வந்து அதிகமாக போட்டிருக்கேன், இஞ்சி வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு ரேஷியோலையும் வந்து மாற்றங்கள் இருக்குது. அதாவது அந்த பூண்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா இஞ்சி அதிகமாக நீங்கள் போட்டு சமைக்கும் போது என்ன வேணால் இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்து, ஏன்னா எல்லா மசாலாவும் ஒரே பேனில் போட்டு குக் பண்ணுறோம், ஒன் பார்ட் அந்த ப்ரிப்பரேஷன் மாதிரி, அந்த இஞ்சியோட தன்மை அதிகமாகும் போது நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அது பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஐயோ சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி இருக்குது, நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம், இஞ்சியோட அளவு அதிகமானாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் இஞ்சி கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிறோம். வதக்கிட்டு தக்காளியை எடுத்த உடனே போடணும். இந்த புதினா இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அப்படி அந்த எண்ணெயிலே போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இது இதிலே போடுங்க. போட்ட பிறகு இதை நல்லா வதக்கணும். வதக்க வதக்க நல்லா வாசனை கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி போட்ட பிறகு சும்மா லைட்டாக தக்காளி, அதிகமான தக்காளி வேண்டாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. இந்த முந்திரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முந்திரி பருப்பை இதில் போட்டுடுறேன். போட்ட பிறகு இதை எல்லாத்தையும் வந்து இப்படி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். தக்காளி எதுக்காக நம்ம கடைசியாக போடுறோங்கன்னா, அந்த தக்காளி வதங்கிருக்கணும், ஆனால் மசியக்கூடாது. மசிஞ்சால் அந்த பிரியாணி நல்லா இருக்காது. இந்த மசாலாவோட அந்த தக்காளியை எடுத்து கடித்து சாப்பிடும்போது தான் அதோட பக்குவம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தக்காளி தான் பிரியாணிக்கு போட்டிருக்கோம், நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படிலாம் இல்லை, அந்த தக்காளி வைக்கிற பக்குவம் இருக்குது. இதே சிக்கன்னா பக்குவம் மாறும், மட்டன்னா பக்குவம் மாறும், இந்தமாதிரி வெஜிடேரியனா பக்குவம் மாறும். அதனால தனித்தனியான ஒரு பக்குவம் மெத்தட் இருக்குது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனமாக இது பண்ணுங்கள். கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன். இந்த தயிர் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி, இந்த ஜோல் ரெடி ஆகுது. இது மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் அந்த மசாலா, அந்த தயிரோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சேமியாவை இதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கா, இந்த மாதிரி பக்குவம் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். கொஞ்சம் அந்த சேமியாவை வேகிறதுக்கு நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தெரியும். இந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ தம் போட போகிறேன். இப்போ அந்த வேகாத அந்த 20% சேமியாவும் வேக ஆரம்பிச்சிடும். வேகும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரேண்டமாக அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, சரியா? அவ்வளோதான். இப்போ அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சம் இந்த கொத்தமல்லி, அந்த புதினா இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு கொஞ்சம் நெய், போட்ட பிறகு அப்படியே வந்து நீ மூடி போடலாம். ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும் சொல்லி அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி எடுத்துன்னா சூப்பரான ஒரு சேமியா பிரியாணி ரெடி. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மசாலா லைட்டாக ஒரு சைடு ஒட்டின மாதிரி இருக்கும், இன்னொரு சைடில் வந்து அந்த எல்லோ கலர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பக்குவமாக உங்களுக்கு எப்படி பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆஹா, அந்த ஸ்மோக் வருது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நம்ம தம்மு உடைச்சி இதை அப்படியே சூடாக எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி. தம் உடைக்கும் போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு சைடில் நீங்கள் உடைக்கணும். இந்த மாதிரி அப்படி எடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்களா எப்படி இருக்கு, அந்த மசாலா ஒன்றும் பாதி அப்படி பட்டமாக இருக்கும். பிரியாணி சொல்கிறது வந்து நிறைய மசாலா இருக்கக்கூடாது, அந்த ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கணும். அந்த ஒரு புதினா, அந்த கொத்தமல்லி, அந்த காரம் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை மிளகாய், அந்த புளிப்புத்தன்மைக்கு வந்து தக்காளியோட புளிப்புத்தன்மை கூடாது, தயிரோட புளிப்புத்தன்மை தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே இப்போ சென்டர் உடைக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், ஏன்னா கிச்சடிக்கும் வந்து வெங்காயம் தக்காளி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து பிரியாணிக்கும் வெங்காயம் தக்காளி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வெங்காயம் தக்காளி குக் பண்ணுற அந்த பக்குவம் எல்லாம் மாறும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஸ்பைசஸ் மாற்றி இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது வித்தியாசங்கள் கொடுக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த பிரியாணி தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.